பைரவர் யார்? பைரவர் என்றால் பயம் அகற்றுபவர் என்று அர்த்தம். அவர் சிவபெருமானின் சக்தி நிறைந்த கடுமையான கோபத்தின் வெளிப்பாடு. காவல் தெய்வமாகவும் பல சிவாலயங்களில் வழிபடப்படுகிறார். குறிப்பாக கால பைரவர் காலத்தை கட்டுப்படுத்தும் தெய்வமாக அறியப்படுகிறார். அவர் எவ்வாறு கடவுளானார் தெரியுமா? ஒருமுறை பிரம்மா தன்னையே மிக உயர்ந்த கடவுள் என்று பெருமை கொண்டார். அந்த அகம்பாவத்தை அடக்க சிவபெருமான் தனது கோபத்திலிருந்து பைரவரை உருவாக்கினார். பைரவர் பிரம்மாவின் அகந்தையின் சின்னமான 5வது தலையை அறுத்தார். அந்த செயல் காரணமாக பிரம்மஹத்தி தோஷம் பைரவரை தொடர்ந்து வந்தது. பல தலங்களில் பிச்சை ஏற்று திரிந்த பின் காசியில் அந்த தோஷம் நீங்கியது. அதனால் பைரவர் காசியின் காவல் தெய்வமாக உயர்ந்தார். இவ்வாறு அகந்தையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதால் பைரவர் தெய்வமாக போற்றப்படுகிறார். பைரவரின் வாகனம் நாய், ஆயுதம் திரிசூலம் மற்றும் தண்டம். உகந்த நாள் அஷ்டமி. பைரவரை வழிபட்டால் பயம் நீங்கும், பாதுகாப்பு கூடும், மனதில் நேர்மை தங்கும். அவர் காலம், மரணம், பயம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் தெய்வமாக வழிபடப்படுகிறார். பைரவரை வழிபடும் முறை பற்றிய பதிவு வேண்டுமென்றால் பைரவர் என்று காமெண்ட் செய்யுங்கள். அடுத்த பதிவில் விளக்குகிறேன். நன்றி.